அளவில்லாமல் நேசிக்கிறதான எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் கூட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதித்தோம், துதித்தோம், ஜெபித்தோம். ஆண்டவரே நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் ஜீவனை உண்டு பண்ணுமே, அந்த வார்த்தை எங்களுக்குள் கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாசத்திலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து இந்த 1ஆம் தேதி இந்த இடத்துல காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்ததான வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். இந்த காலை நேரத்திலும் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென், அல்லேலூயா. கடந்த வாரத்தில் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி இதை எசேக்கியேலை பார்த்து கேட்டார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த எசேக்கியேல் சொல்லுகிறார், எனக்கு தெரியாத ஆண்டவரே, அது உங்களுக்கு தான் தெரியும். இந்த உலர்ந்து போன எலும்புகளை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 37வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் பாருங்க, இந்த எலும்புகள் இந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இஸ்ரவேல் வம்சத்தார் என்று சொன்னால் கடவுளை ஆண்டவரை ஆராதித்தவர்கள், ஆண்டவரை சேவிக்கிறவர்கள், ஆண்டவர் சொன்ன கற்பனைகளை கை கொள்கிறவர்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், இந்த எலும்புகள் உலர்ந்து போய் இருக்கிறது, உயிரற்று போய் கிடக்கிறது, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. இந்த எலும்புகள் யார்? இஸ்ரவேல் வம்சத்தார். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? வாசிங்க. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். நாங்கள் அறுப்புண்டு. ரெண்டு காரியம் பாருங்க. அவங்க சொல்றாங்க, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. இன்றைக்கும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்ததான நம்பிக்கை அற்று போன ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பொருளாதாரத்தை குறித்ததான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் அற்று போகிறது. குடும்பத்தை குறித்ததான நம்பிக்கை, இன்னைக்கு மாறுவார் எங்க வீட்டுக்காரர், நாளைக்கு மாறுவார், என்னைக்காவது ஒரு நாள் எங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வரும், என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் இணைஞ்சு வாழுவோம், எங்க குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும், எங்க குடும்பத்தில் கர்த்தருடைய நன்மை வரும் என்று நம்பி 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 இருந்ததான நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை அற்று போன ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை ஆராதிக்க நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். அல்லேலூயா. என் கடன் பிரச்சனை இந்த மாசத்துல எப்படி நான் அடைச்சிடுவேன், என் வாழ்க்கையில் இருக்கிற வருமானம் நிச்சயமாக கடவுள் என்னை ஆசீர்வதித்து இந்த சூழ்நிலையை மாற்றுவார், என் பொருளாதாரத்தில் ஒரு நன்மை வரும், என் புள்ள வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என் மகன் வாழ்க்கையில், என் மகள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தருவார் என்று நம்பி 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 இருந்ததான நம்முடைய நம்பிக்கை அற்று போகிற ஒரு சூழ்நிலை. என்னைக்கு தான் நடக்குமோ தெரியல, எப்பதான் நடக்குமோ தெரியல, எப்பதான் எனக்கு சுகம் கிடைக்குமோ தெரியல, எப்பதான் நான் சௌக்கியமாவேன்னு தெரியல, எப்பதான் என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நேராய் வரும்னு தெரியல, எப்பதான் நாங்கள் குடும்பமாக இணைஞ்சு சந்தோஷமா சாப்பிடுவோன்னு தெரியல, எப்பதான் என் குடும்பத்துக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்னு தெரியல, எப்பதான் என்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு விடுதலை கிடைக்கும்னு தெரியல. இவைகளை எல்லாம் இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், இந்த வருஷத்துல நடக்கும், இந்த மாசத்துல நடக்கும் நம்பி 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 நான் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறேன் என்று இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிற நீங்க அநேக நேரத்தில் சொல்ற நம்பிக்கை அற்று போயிடுச்சு, இனி எங்க நடக்கும், நடக்கிறப்ப நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இப்படி நம்பிக்கை அற்று போனவர்கள் சொல்றாங்க, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். நாங்கள் என்ன ஆயிரும்? அறுப்புண்டு போகிறோம். என் பிள்ளைக்காய் நான் நம்பினேன், என் பிள்ளையின் வாழ்க்கை அழிந்து போனதுனால, என் பிள்ளையின் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராததுனால என் குடும்பம் அழிந்து போகிறது, அறுப்புண்டு போகிறோம். என் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாததுனால, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாததுனால நாங்கள் இந்த பூமியை விட்டு அறுப்புண்டு போகிறோம்.
இனி எங்களுக்கு ஹோப் இல்லை, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் அந்த இடத்துல பார்க்குறோம். இந்த எலும்புகளை பார்த்துதான், இந்த ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க மேல அவருடைய ஆவியை கர்த்தர் ஊற்றுவார், நீங்கள் உயிரடைவீர்கள். மரித்து போயிருக்கிற உன்னுடைய சரீரத்தில், மரித்து போய் இருக்கிற உன்னுடைய சரீரத்தின் உறுப்புகளில், மரித்து போய் இருக்கிறதான உன் நம்பிக்கையில், மரித்து போய் இருக்கிற உன் பொருளாதாரத்தில், மரித்து போய் இருக்கிறதான உன் குடும்ப உறவில், மரித்து போய் இருக்கிறதான உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தின் மேல இனி நடக்காது என்கிறதான நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறதான உன் குடும்பத்தின் காரியங்கள் மேல ஆண்டவர் இந்த மாதத்திலே அவருடைய ஆவியை ஊற்றுவார். அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்று சொன்னால், கர்த்தரால் கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நம்பிக்கையற்ற சூழ்நிலை எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகள் மேலெல்லாம் கர்த்தருடைய ஆவியின் அசைவை இந்த உபவாச நாட்களிலே பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உன் குடும்பத்தின் மேல் உலாவுகிறதை நீ பார்க்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபையின் மீது அசைவாடுகிறதை நீ பார்க்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய ஆவியானவர் அவரை ஆராதிக்கிற ஜனத்தின் மீது இறங்குகிறதை நீ பார்க்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. நம்பிக்கையற்று போய் இருக்கிறதான திருச்சபையின் காரியங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இறங்கி ஒரு உயிர் மீட்சியை உண்டாக்குவதாக. ஆமென். அல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்க உயிரடைவீர்கள். ஆமென். யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி. இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்தாரா? அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பல பகுதி ஒழுங்கின்மை, பல இடங்கள் வெறுமை. இனி இந்த காரியத்திற்குள்ளாக, இனி இந்த பூமியில, இனி இந்த குடும்பத்துல, இனி இந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஒழுங்கு வரும்னா வாய்ப்பே இல்லை. இனி என்னுடைய வருமானத்துல ஒரு ஆசீர்வாதம் வரும், நான் ஆசீர்வாதமா இருப்பேனா? இல்ல, எல்லாம் வெறுமையா இருக்கு. அப்படின்ற ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்மேல் அசைவாடி அங்க இருக்கிற வெறுமைகளை மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அசைவாடுதல் அப்படின்ற அந்த காரியத்தை குறித்ததான விளக்கம் வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. எப்படி ஒரு கோழி ஒரு முட்டை மேலே உட்கார்ந்து அதை அடைக்காக்கிறதோ அதுபோல பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியின் மேல் அடைக்காக்கிற அது போல அசைவாடினாரா. உயிரற்று போயிருந்த அந்த பூமியின் மேல் ஒரு அசைவாடுதல் ஒன்றான போது இந்த பூமியிலே நாம் பார்க்கிற இந்த செடி கொடி வானம் சமுத்திரம் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. ஆமென். அதே போல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அசைவாட போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்குள்ள நான் வைப்பேன், என் ஆவியை நான் உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்க என்ன செய்வீங்க? உயிரடைவீர்கள். அல்லேலூயா. விசுவாசித்தால் ஆண்டுடைய மகிமை நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். அருமையான சாட்சி சிஸ்டர் சொன்னாங்க, போன மாதம் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கடவுள் எனக்கு ஒத்தாசை அனுப்பி கடன் இல்லாமல் நான் நடத்தணும்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். நான் விசுவாசித்தேன். ஒரு மாதம் கர்த்தர் என்னை குறைவில்லாமல் நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய ஆவியை வைப்பார் அப்படின்ற ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த காலை நேரத்தில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம்
வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். ஆமென். யார் வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய ஆவியை வைப்பார் என்று சொன்னால் காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில அவருடைய ஆவியை வைப்பார். எதற்காக காத்திருக்க வேண்டுமா? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருக்க வேண்டுமா? ஆமென். வாக்குத்தத்தம் என்றால் என்ன? போன மாசத்துல கர்த்தர் சொன்னாரு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என்னிடத்திலிருந்து உனக்கு உதவி வரும். அல்லேலூயா. அதே போல அந்த வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருந்த நம் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியை உங்க மேல வைப்பேன். இந்த வாக்குத்தத்தத்துக்காக நீ காத்திருந்தால் அவருடைய ஆவியை உன்மேல் வைப்பார். ஆமென். யார் மேல அவருடைய ஆவியை வைப்பார்னா, காத்திருக்கிறவர்கள் மேல் என் ஆவியை என்ன செய்வேன்? வைப்பேன். அவருடைய வாக்குத்தத்தத்திற்காக, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீங்க என்ன செய்யுங்க? காத்திருங்கள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நீங்க போய் என்ன செய்யுங்க? காத்திருங்கள் என்று சொன்னார். எங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? எந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? வாசிங்க. யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்குங்க. யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். பல ஆண்டுகளுக்கு முன்பாக யோவேல் என்கிறதான தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார். அந்த ஜனங்கள், எங்களுடைய வாழ்க்கை அற்று போகிறது, எங்கள் நம்பிக்கை அற்று போகிறது, நாங்கள் அந்நிய தேசத்திலே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி வந்த நாங்கள், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்த நாங்கள், இன்றைக்கு நாங்கள் அடிமைகளாய் இந்த அடிமைதனத்திலே கட்டுண்டு சிக்குண்டு கிடக்கிறோமே, எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை என்று சொன்ன பொழுது ஆண்டவர் யோவேலின் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னார், நான் பட்சித்த வருஷங்களில் விளைவை உங்களுக்கு அளிப்பேன். எப்பொழுது இது நடக்கும்? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில வெட்டுக்கிளி பட்சித்து போட்டதை, முசுக்கொச்சை போச்சு பட்சித்து போட்டதை, பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உனக்கு அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிறதான காரியத்தை கர்த்தர் யோவேலின் மூலமாய் நம்பிக்கையற்று போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் பேசினார். ஆமென். இந்த அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, கடைசி நாட்களில் ஆவியை என்ன செய்வேன்? இதுதான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக பல ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தார்கள் தேவ ஜனங்கள். இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார். பல ஆண்டுகள் தீர்க்கர்கள் காத்திருந்திருக்கிறாங்க, பல ஆண்டுகள் தேவனை ஆராதித்த ஜனம் காத்திருந்திருக்கிறது. இன்றைக்கும் ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போதுமானவர். அல்லேலூயா. இயேசு பரமேறி போறப்ப சொன்னாரு, நீங்க போய் என்ன செய்யுங்க? காத்திருங்கள். நீங்க போய் என்ன செய்யுங்க? காத்திருங்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த வாக்குத்தத்தம் என்னது? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை. இதுதான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு எங்க போய் காத்திருக்க சொன்னாரு? எருசலேம்ல போய் என்ன செய்ய சொன்னாரு? காத்திருக்க சொன்னார். எங்க போய் காத்திருக்க சொன்னாரு? வாக்குத்தத்தம் என்ன? என் ஆவியை. அப்ப என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றும் பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் ஊழியக்காரர் மேல் ஆவியை ஊற்றுவோம். அவங்க என்ன செய்வாங்க? அக்கினியா என்ன செய்வாங்க? ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல தீர்க்க தரிசனங்கள் அற்றுப்போன ஒரு காலம், கர்த்தருடைய வார்த்தை இல்லாத போன ஒரு காலம், ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு குளிர்ந்து போன ஒரு அனுபவம் இருந்ததான ஒரு காலம். இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, நான் இவைகளை உங்கள் தேசத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நான் செய்வேன் என்று சொன்னார்.
இப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு நீங்க போய் என்ன செய்யுங்க? காத்துருங்க. வாக்குத்தத்தம் என்ன? என் ஆவியை ஊற்றுவேன். எங்க போய் காத்திருக்க சொன்னாரு? எந்த இடத்துல? எருசலேம்ல. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எப்போ தருவேன்னு சொன்னாரா? ஒரு நாள்ல தந்துருவேன்னு சொன்னாரா? 5 நாள் காத்திருங்கன்னு சொன்னாரா? என்னது? காத்திருங்கன்னு தான் சொன்னார். இவங்க போய் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் காத்திருன்னு சொல்லும்போது 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் இவன் காத்திருந்தான். 40 நாள் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை. ஒன்றும் கூட்டத்தை க்ளோஸ் பண்ணு, ஒன்றும் நடக்கலை, போடலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யலை? விடலை. ஆமென். இன்றைக்கும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய உன் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுப்பார்னு சொன்னால், வாக்குத்தத்தம் ஒரு பக்கம் இருக்கும், எதை செய்வேன்னு சொன்னார்னு அந்த இடம் இருக்கும். எப்போ செய்வார்னு தெரியாது. எப்போ செய்வார்னு? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் சந்ததிக்கு இந்த தேசத்தை என்ன பண்ணுவேன்? தருவேன்னு சொன்னார். தருவன் என்ன பண்ணார்? எந்த தேசத்தை தருவன்னாரு? கானான தருவன் சொன்னார். நீ பரதேசியாய் தங்குகிற இந்த இடத்தை உனக்கு நான் என்ன செய்வேன்? தருவன் சொன்னார். எப்போ தருவன் சொன்னாரா? இந்த ஆபிரகாம் விசுவாசித்து அவன் காத்திருந்தான். காத்திருந்த அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையிலையும் கூட அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். இதையெல்லாம் ஆண்டவர் என் குடும்பத்திற்கு செய்ய போகிறார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கலாம். ஆனா எப்போ செய்வாரு தெரியாது, ஆனா செய்வார். அல்லேலூயா. எப்போ செய்வார்னு தெரியாது, ஆனா செய்ய போகிறார், ஆனால் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ இந்த இடத்துல ஆவியானவர் நம்ம மேலே இறங்கணும்னா, அவருடைய ஆவியை நம்ம மேலே வைக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? காத்திருக்கணுமா? பாருங்க, வேத புத்தகத்தில் சவுல் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். பாருங்க, நான் உனக்கு உன்கிட்ட வருவேன், நீ செய்ய வேண்டியதை நான் சொல்ற வரைக்கும் 7 நாள் என்ன செய்ய? காத்திரு. யார் இந்த சவுல்? கழுதையை தேடி போனவன். யார் இந்த சவுல்? நீ மீன் கோத்திரத்தான், நான் ரொம்ப சிறியவன், என் கோத்திரம் சின்னது, என் குளம் சின்னது அப்படின்னு சொன்ன இவனை ஆண்டவர் அழைத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆமே. ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இந்த சாமுவேல் சொல்றாரு, எப்பா நீ முன்னாடி போய் 7 நாள் வரைக்கும் என்ன செய்ய? 7 நாள் வரைக்கும் காத்து. நான் வந்து அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் உனக்கு சொல்லுவேன். நான் வந்து பலி செலுத்தி ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் என்பதை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன். இப்போ இவர் என்ன பண்றாரு? அவன் மீண்டும் என்ன பண்றான்? தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணிடுறான்? திரும்பி போனான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வீட்டுக்கு திரும்பி போனான். நடந்த காரியம் என்ன? 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. சாமுவேல் கில்காலுக்கு என்ன செய்யல? வரவில்லை. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம காத்திருக்கிறோம். காத்திருக்கிற அந்த நேரத்திலே வாக்குத்தத்தம் நிறைவேறாத பொழுது, சாமுவேல் சொன்னா நான் வருவேன்னு சொன்னான், ஆனா வரல. ஆனா என்ன பண்ணல? வரல. வாக்குத்தத்தம் தாமதமாகும் பொழுது, ஆசீர்வாதம் தாமதமாகும் பொழுது, நன்மை தாமதமாகும் பொழுது இந்த சவுல் என்ன பண்றானா, அவன் வராததினாலே எண்ணி துணிந்து சாமுவேல் செய்ய வேண்டிய ஊழியத்தை இவன் செய்து விடுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பொறுமையாக இல்லாமல் அநேக ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம்? இழந்து போய் விடுகிறோம். சவுல் வாழ்க்கையில் அவன் அற்பமான ஒரு மனிதன் தான். சிறிய கோத்திரத்தில் இருந்தவன் தான். கழுதையை தேடி சென்றவன் தான். அவனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். பாருங்க, நல்ல அழகா போட்டிருக்குது. அவன் வரலன்னு சொன்ன உடனே இவன் சாமுவேலுடைய வேலையை என்ன செஞ்சிடறான்? செய்து விடுகிறான்.
இப்போ ராஜாங்கம் அவனை விட்டு என்ன செய்கிறது? நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க, 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? எண்ணி. ரெண்டாவது என்ன பண்றான்? நல்லாவே தெரியுது இது யார் வேலை இல்லை, நம்ம வேலை இல்லை. இது யார் வேலை? பாஸ்டர் வேலை, சாமுவேல் வேலை. இருந்தாலும் வராததுனால எண்ணி துணிகரமாக இந்த காரியத்தை அவன் என்ன பண்ணிடுறான்? செய்தான். அவன் போய் பலியிட்டு விடுகிறான். உடனே என்ன நடந்தது வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையின்படி எல்லாம் கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. பாருங்க ஒரு அவசரம் அவன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்ததால அந்த உயர்ந்த ஸ்தானத்தை இழக்க பண்ணினது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கொடுக்குற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கொடுக்குற அந்த உயர்வை புத்தியீனமான காரியம், ஒரு அவசரப்படுற அந்த காரியம் ஆண்டவருடைய அபிஷேகத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. அவன் காத்திருந்தான், நல்லது தான். 7 நாள் காத்திருந்தான். அந்த காத்திருந்த நேரத்தில் அவனுக்கு என்ன வந்துச்சு? அங்கே வாசிக்கும் போது இக்கட்டு வந்துதான். வாசிங்க அந்த வசனத்தை, 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது, நல்ல கவனிங்க, தங்களுக்கு உண்டான இக்கட்டை. இவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். இக்கட்டு அப்படின்னு சொன்னா இங்கிட்டும் போக முடியல, அங்கிட்டும். அடுத்த வசனம் பண்ணு. இக்கட்டு, நெருக்கம், ஆபத்து, போராட்டம், பிரச்சனை அதிகமாய் வந்தபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். எபிரேயர் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கிளையாத் தேசத்திற்கும் போனார்கள். பாருங்க, இந்த இடத்துல இவர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாமுவேல் சொன்ன மாதிரி வரல. எதிரியின் படை வந்து விட்டது. எதிரியின் படை வந்ததுனால ஜனங்கள் இக்கட்டு வந்து விட்டது, ஆபத்து வந்து விட்டது. நம்மை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை. அந்த சாமுவேல் சொன்னார் நான் வந்துடுறேன்னு, ஆனா அவர் வரல. இப்ப யார் நம்மளை காப்பாத்துவா? நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும்னு ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்கிறது? ஓடி போய் கெபிகளிலும், ஒரு கூட்ட ஜனம் முட்காடுகளிலும், ஒரு கூட்ட ஜனம் தங்களுக்கு கிடைத்த இடங்களிலும் ஓடி போனார்கள். யார் மட்டும் இருக்கிறா தனியா? சவுல் மட்டும் தனியா என்ன செய்யறாரு? இப்ப இவரும் பார்க்கிறாரு. யார் பார்க்குறா? சவுலும் பார்க்குறாரு. எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. இக்கட்டு வந்துருச்சு, நெருக்கம் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. இந்த சவுல் வந்து யுத்தம் பண்ணுற மாதிரி தெரியல, சாமுவேலும் வர மாதிரி தெரியல. இனி காத்திருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. நம்ம போய் நம்ம உயிரை என்ன செய்யணும்? அவன் ஓடி போய் கடைசியாக சவுலும் இப்படி நின்று பார்க்குறாரு. சைடில் யாரா இருக்கிறா? பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறான். இவன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருவோம்? அப்போ நிறைய நேரத்தில் எப்போ நம்ம காத்திருக்கிறதுல விடும், இக்கட்டு வரும்போது, நெருக்கம் வரும்போது, போராட்டம் வரும்போது, பயம் வரும்போது, மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து நாம் தனிமைப்படுத்தப்படும் பொழுது, தனிமை உணர்வை நாம் உணரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்காய் இவ்வளோ நாள் காத்திருந்தோம், ஒன்றும் நடக்கலை, இனி நான் எழும்பி என் காரியத்தை என்ன பண்ணட்டும், செய்யட்டும் என்று சொல்லி சுயமாய் நாம் அநேக நேரத்தில் செயல்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வருகிற நெருக்கங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கிற அந்த அனுபவத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிருது? ஆமென், அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்லாமே, உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். காய்ச்சல் வருது, 1 நாள் பொறுக்கிறோம், 2 நாள் பொறுக்கிறோம், 3ஆவது நாள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். அப்பவும் என்ன ஆகலை, சரியா ஆகலை. 1 வாரம் ஆச்சு, காய்ச்சல் என்ன செய்யலை, விடலை. இப்போது பக்கத்து வீட்டு அக்கா வந்து சொல்லுவாங்க, 1 வாரமாக வச்சிருக்கிறிய, என் கூட வா, அங்கே போய் ஒரு பாடம் போட்டு வந்துடலாம், என் கூட வா, அங்கே போய் ஒரு கயிறு மட்டும் கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம், 1 வாரம் ஏசப்பா காப்பாற்றுவாருன்னு சொல்லி தான் பார்த்தேன், ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை.
ஒன்றும் காய்ச்சல் நின்ன மாதிரி தெரியல, அது அதிகமாக தான் தெரியுது. இதில் என்ன தப்பு இருக்குது? போய் என்ன செய்வோம்? போய் என்ன பண்ணுவோம்? ஒரு கயிறு தான் கட்டிட்டு வந்துடலாமே, ஒரு பாடம் தான் நம்ம போட்டு வந்துடலாமே, அவங்க கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை தான் கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு என்ன வருதா? பாருங்க, இதுதான் 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 இதுதான். நான் பொறுமையாக தாங்க இருந்தேன், 7 நாள் தாண்டி ஒன்றும் நடக்கலை. பேசாமல் நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் ஜாதகங்காரங்கிட்ட கொடுத்து என்னன்னு பார்த்து சொல்லுடா, ஒரே கஷ்டமாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது. அவன் ஜாதகமே சரியில்லாதனால தான் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அவன் எங்கே உட்காரணும் பாருங்கள்? கிளியை வச்சுக்கிட்டு நடு ரோட்டில் உட்காந்து கிளி ஜோசியம் பார்க்குறான். அவன் நல்ல ஒரு ஏசி ஹாலில் போட்டு, ஏசி ரூமில் போட்டு, இப்போ டாக்டர்லாம் எங்கே உட்காந்துக்கிறாங்க? நடு ரோட்டில் உட்காந்தா வைத்தியம் பார்க்குறாங்க. இப்போ நடு ரோட்டில் அவன் ரேகையே சரியில்லை, அவன் ஜோசியமே சரியில்லை. அவன்கிட்ட போய் கையை கொடுக்குறோம், காலை கொடுக்குறோம், கொஞ்சம் பார்த்து சொல்லு. கரெக்டாக அவன் பேரை மட்டும் கேட்டுப்பான். என்ன பேர்? கிறிஸ்டியன் பேராக இருந்தால் கிறிஸ்டியன் படம் வரும். நம்ம பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் வந்தோன்னா பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரியே வேளாங்கண்ணி வந்துட்டாங்கங்க. ஆஹா, நமக்கு அப்படியே என்ன பண்ணோம்? சூப்பரா, இதுக்கு தான் நம்ம அலையிறோம். எவ்வளோ நாள் காத்திருந்த, இப்போ யார்கிட்ட போய் நிற்கிற நீ? இப்போ இந்த சவுளுடைய நிலைமையும் அப்படிதான். ஆமென். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக ஒரு சில பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ ஜோசியர்கிட்ட போவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. கிறிஸ்தவத்தில் ஜோசியம் பார்க்குறவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. தலையில் கையை வச்ச உடனே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க பாஸ்டர். கண்ணை உருட்டி உருட்டி சொல்லுவாங்க பாஸ்டர். எவன் என்ன சொன்னாலும் நீ காத்திருக்காம கர்த்தர் வேலை வராமல் உனக்கு ஒன்றுமே நடக்காது. ஆமென். உங்களை கூப்பிடுவாங்க. எஸ்தரமா ஒரு முறை கூட்டின்னு போனாங்க, வாங்கன்ட்டு கூட்டின்னு போய் நிற்க வச்சிட்டாங்க. எல்லாம் சரியாக போயிடும், இந்த மாதிரி நல்லா தாங்க இது, வாமா கூட்டின்னு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போய் ஃபீஸ் கேட்டிருக்கிறாங்க, 200 ரூபா கொடுன்ட்டு. நானே அது இல்லைன்னு தானே உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நான் கேட்டேன், ஏம்மா அதோட முடிவு கட்டினாங்க. இந்த கிறிஸ்தவ ஜோசியர்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன். ஆமாம், இன்னைக்கு மக்களுடைய காரியம் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறான், அங்கே சுகப்படுத்துகிறான், அங்கே எண்ணெய் பூசுகிறான், அங்கே அதை பண்ணுறான், இதை பண்ணுறான்னு ஓடி 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 இந்த சவுளை போல ஆண்டவர் சமூகத்தில் உட்காராம, கர்த்தர் வார்த்தைக்காக காத்தில்லாம திரிந்து 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 சோர்ந்து போயிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ காத்திரு, ஏற்ற வேலையில் நான் அதை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நீ வரும்போது ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பேசுவார். தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது அவர் உனக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார். அந்த நேரத்தில் நீ எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறாய் என்பதற்குரிய வார்த்தைகளை கொண்டு உன்னோடு கூட இடைபடுகிற ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். ஆமென். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு கூட துணிஞ்சு சுத்துற டிக்கெட் இருக்குது. ஆமென். துணிஞ்சி அங்கே 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 நடக்குது, இங்கே நடக்குது, இங்கே நடக்குது, இங்கே நடக்குதுன்னு எங்கெங்கேயோ போய் நடக்குது. எங்கே போனாலும் இயேசுநாதர் ஒருத்தர் தானே, அப்படி தானே சொல்லுங்கள். ஒரு 50,000 பேர் கூட்டினா இயேசுநாதர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தோடு வருவாரோ? அவர் என்ன சொன்னார்? எங்கே 2 பேர் 3 பேர் இருந்துட்டாலே நான் வந்துடுவேன். அப்போ 3 பேர் இருக்கிறப்ப கொஞ்சம் பவர்லெஸ்ஸாக வருவார். 50 பேர் இருக்கிறப்ப கொஞ்சம் பவராக வருவார். 500 பேர் இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பவராக என்ன செய்வார்? 50,000 பேர் கூட்டிட்டா அவ்வளோதான், பரலோகமே அங்கே என்ன செஞ்சிடும். இப்படி தான் ஜனங்க ஓடுறாங்க. அவர் சொல்கிறாரு, நீ காத்திருப்பா, நீ காத்திரு. அல்லேலூயா. நீ என்ன செய்ய? காத்திரு. இப்போ இந்த சவுல் தன் வாழ்க்கையில் காத்திருக்காததுனால அவன் ராஜ்யபாரத்தை இழந்து போனான். ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு இடத்துல இருக்குது, ஆண்டவர் செய்வேன் என்று சொன்ன ஒரு இடம் இருக்குது. இந்த நடுவில் எப்போ செய்வார்னு தெரியாது. பாருங்கள், 7 நாள் காத்திருக்க சொன்னார். இந்த 7 நாள் காத்திருந்தான். ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தானா சாமுவேல் வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டாரா? இவர் 8வது நாளாக வந்தார். 7வது ஒரு அரை மணி நேரம், 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், கொஞ்ச நேரம் தான். இவ்வளோ நாள் இருந்தவன்
அந்த இக்கட்டை பார்த்தான், நெருக்கத்தை பார்த்தான், ஜனங்களாம் விட்டுட்டு போறதை பார்த்தான், பயந்துட்டான். இனி நான் ஏதாவது என்ன பண்ணணும், செய்யணும். ஆண்டவர் சொன்னா, நீ எதுவுமே செய்யாத, நான் உனக்காக எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன், செய்ய போறேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நீ சுயமா நிறைய காரியத்தை யோசித்து போதனா இருந்தது, நான் ஏதாவது செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது தான் தேவனுடைய சாபம் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. தேவன் ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. அல்லேலூயா. யார் பக்கம் ஆண்டவர் சாய்வாரா? யார் பக்கம்? அவசரமா இருக்கிற பக்கம் அவர் கண்டுக்கவே மாட்டார். செய்ப்பா, நீ போ, நீ போ, சவுலே நீ செய், நான் உன் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருந்தேன், முதல் ராஜாவாக நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நீ என்ன செஞ்ச, அவசரப்பட்டு இவர் என்ன சொல்கிறது, இவர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணிட்ட, பலியிட்டுட்ட. இனி நான் உன்னை என்ன பண்ண முடியாது, ராஜாங்கத்தில் நீ உன்னை வைக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்ப. ஆண்டவரே, உன்னுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு கிருபை எனக்கு தாங்க. ஆமென். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் பலன் கற்களின் பலனோ, என் பலன் கற்களின் பலனோ, என் மாம்சம் வெண்கலமோ, என் மாம்சம் வெண்கலமோ, எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ, எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே, உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, என் பலன் கற்களின் பலனா. எவ்வளவு காலம் இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த வேதனையை நான் சுமந்துகிட்டு இருக்கிறது. போன வாரத்தில் ஒரு அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க, என் பலன் கற்களின் பலனோ. அந்த மாதிரி அநேக நேரத்தில் உடம்புல உபாதை வரும் பொழுது, நம்ம காலில் வலி, முட்டி வலி, நடக்க முடியல, எவ்வளோ நாளாக பொறுக்கிறது. பாத்ரூம்குள்ளே போனால் பெனாயில் எடுத்து குடிச்சிட்டு செத்து போயிடலாமா, மாடிக்கு போனால் மேலே இருந்து குதிச்சு செத்து போயிடலாமா, இப்படி தான் எனக்கு எண்ணம் வருது. ஏன் இந்த வாழ்க்கை? எனக்கு பலன் இல்லை. வியாதி நேரத்தில், பலவீன நேரத்தில், நாம் நம்பினவர்கள் எல்லாம் நம்ம விட்டு போகும்போது, இந்த யோபுவின் மேல் ஆண்டவர் நம்பிக்கை வைத்தார். இந்த யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்றார், இவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகிரமான மனுஷன், இவன் தேவ பக்தி உள்ளவன். ஆனால் அவன் வாழ்க்கையில அவனுடைய சரீரம் வாதிக்கப்பட்ட பொழுது, வியாதி வந்த பொழுது, நெருக்கம் வந்த பொழுது, அவனுக்கு இருந்த சொத்து பத்துகள் எல்லாம் அவனை விட்டு போன பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே, என் பலன் என்ன கற்களின் பலனா, எவ்வளவுதானா பொறுக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு காலம் சார் நான் காத்திருக்கிறது, அடி மேல அடி, இடி மேல இடி மாதிரி இருக்குது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை கொடுக்கிறவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அல்லேலூயா. ஐயோ, எனக்கு இந்த நெருக்கம் வந்துருச்சு, எனக்கு இந்த ஆபத்து வந்துருச்சு, எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, எத்தனை காலம் இந்த குடும்பத்தோட நான் போராடுறது, எத்தனை காலம் இந்த ஆள் கூட நான் குப்பையை கொட்டுறது, எத்தனை காலம் இவ்வளவு கஷ்டத்திலே நான் இருக்கிறது, இனி நான் வாழ தேவையில்லை என்று சொல்லி தவறான முடிவுக்கு நீ போகாத. ஆண்டவருடைய பலத்தை கேள், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரு. கர்த்தருக்கு நீ காத்திருப்பாய் என்று சொன்னால் அவர் உன்னை பலப்படுத்துகிறவர். உன் பலவீனத்திலே அவர் உனக்கு பூரணமான கிருபைகளையும் பலத்தையும் கொடுத்து கழுகை போல உயர எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், இனி கடவுள் உனக்கு உதவி செய்ய மாட்டார், மேல இருந்து குதிச்சு செத்துப்போம், இந்த பெனாயில குடி, ஆசிட குடி. அதான் நான் சொன்னேன், தப்பி தவறி நீ ஆசிடை குடிச்சனா என்ன ஆகும் தெரியுமா? உடனே உயிர் போயின்னு நினைக்கிறியா? அந்த ஆசிடெல்லாம் போய் குடலெல்லாம் என்ன செய்கிறோம், மறுபடியும் புது குடல் வைக்க முடியுமா? எஞ்சி இருக்கிற 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ. ஏன்னா இந்த பாத்திமா நகரில் ஒரு பாப்பா ஆசிட் குடிச்சிருச்சு கோவத்தில், பழனியம்மா இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் அந்த பிள்ளை கஷ்டப்பட்டுச்சுங்களா? 1 வருஷம் சாப்பிட முடியல, நரக வேதனை, உயிரும் போல. நீ நினைக்கிற மாதிரி ஆண்டவரை அறிஞ்சி தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லி போனால் உயிர் போவாது. நீ செஞ்ச தப்புக்கு உலகத்தில் தண்டனை அனுபவிக்காம அவர் என்ன செய்ய மாட்டார். அதனால ஒரு நாளும் தற்கொலை எண்ணம் ஏசப்பா பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா.
பார்ப்போமே, ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாமே. இந்த கஷ்டத்தை ஆண்டவர் நிச்சயமாக தீர்ப்பார், இந்த நெருக்கத்தை ஆண்டவர் நிச்சயமாக தீர்ப்பார், இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார் என்கிறதான அந்த இடத்திற்கு நம்முடைய காரியங்கள் வருகிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார். ஆமென். நம்ம நினைக்கிறோம் செத்து போயிட்டா, தற்கொலை பண்ணிட்டா ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இல்லை இல்லை, அங்கே தான் மறுபடியும் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குது. நீ செத்து போனால் பேயா சுற்றணும். இல்லை லூயா, பேயா என்ன பண்ணணும்? ஒரு நாள் இயேசுவை ஆராதிக்கிற நமக்குள்ள அந்த எண்ணம் என்ன செய்யக்கூடாது, வரவே. எத்தனை வேதனையான சொல்கிறேன், என் பலன் கற்களின் பலனோ இவ்வளோ நெருக்கமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அநேக நேரத்தில் நெருக்கப்படும் பொழுது, உபத்திரவப்படும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது செத்துடலான்னு ஒரு எண்ணத்தை பிசாசு கொடுப்பான். அல்லது நம்ம காத்திருக்காம வேற காரியத்தை நீ செய்கிறதுக்கு பிசாசு உன் காரியத்தை, உன் எண்ணங்களை தூண்டுவான். அதுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த சவுல் காத்திருக்காததுனால தேவ நன்மைகளை என்ன செஞ்சான், இழந்து போனான். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார். இந்த இடத்துல எலிசபெத்து சகரியா என்கிறதான ஒரு குடும்பத்தை குறித்து வேத புத்தகம் எழுதி வைத்திருக்கிறது. அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எலிசபெத்து, அதாவது சகரியா என்கிறதான ஒரு மனிதனுடைய மனைவி, முதிர்ந்த அந்த தம்பதியருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த சகரியா யார்? ஆண்டவருடைய ஆசாரியர், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர். சரிங்களா? ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இவர் அநேகருக்காக வேண்டுதல் செய்கிறவர். அது மாத்திரமல்ல, அவரை குறித்ததான வசனத்தை 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? எப்படிப்பட்ட காலத்துல இவங்க நீதி உள்ளவங்களா இருந்தாங்க? இயேசு வாழ்ந்த காலத்துல பிரதான ஆசாரியர்களை குறித்து இயேசு சொல்றார், மாயக்காரரே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. இப்படி தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்படிதான் என்ன பண்ணாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்த இந்த சகரியா கடவுளுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு மனிதனாக என்ன செய்தார், இருந்தார். அப்போ பாருங்க, இப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் அவங்க சமுதாயம், இன்னைக்கு நம்ம இருக்கிறப்ப சமுதாயம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இந்த சமுதாயம்லாம் மோசமாக இருக்கும்போது இவர் என்ன செய்கிறார், உண்மையாக இருக்கிறாரு, குற்றமற்றவராக இருக்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் இவர் போய் என்ன செய்கிறாராம், வேண்டுதல் செய்கிறார். பிரதான ஆசாரியர் இருக்கிறவர், அவர் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தாலும் ஊழியத்தை அவர் என்ன பண்ணார். இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இவர் போய் ஊழியம் செய்ய போகிறப்ப அவர் பிரதான ஆசாரியர் போய் கடவுள்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் செலுத்த போகிறப்ப எத்தனை குழந்தை இல்லாதவங்க சொல்லியிருப்பாங்க, ஐயா சகரியா, எனக்கு குழந்தை இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, என் பிள்ளைக்கு 6 மாதம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணல, குழந்தை இல்லை. இவர் மனசுக்குள்ள நினச்சிருப்பார், எனக்கே குழந்தை இல்லை, எப்படா சோர்ந்து போகலை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேரை ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா நம்ம என்ன சொல்கிறோம், எங்கள் வீட்லேயே யாரும் இன்னும் ரட்சிக்கப்படலை, எங்களுக்கே இன்னும் பிரச்சனை மாறல, எங்களுக்கே இன்னும் எதுவும் நடக்கலை, நாங்கள் எங்கே வர்றது, இப்படி ஒரு சாக்கு என்ன சொல்கிறோம். ஆண்டவர் சொல்றார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். அல்லேலூயா. உனக்கு இயேசு செய்திருக்கிற அந்த கொஞ்ச நன்மையே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அவங்களுக்கு போய் சொல்லு, இன்னும் ஆண்டவர் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பார். அந்த கொஞ்ச நன்மையே 4 பேர் சொல்றதுக்கு உனக்கு மனசு வரலன்னா எங்க உன் வீட்டில் ரட்சிப்பு வரும், எங்க உன் வீட்டில் விடுதலை வரும், எங்க உன் வீட்டில் ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு பிசாசு நம்மளை ஏமாத்தி வச்சிருக்கிறான். பிசாசு சொல்லுவான், இல்ல இல்ல உன் குடும்பத்திலே, உனக்கு உன் சரீரத்திலே இவ்வளவு பலவீனம் இருக்குது, உன் உடம்புலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்குது, உன் குடும்பத்திலே இவ்வளவு போராட்டம் இருக்குது, எங்க நீ போய் சொல்றது. இந்த சகரியா அப்படி நினைச்சிருந்தாருன்னா வயதான காலத்தில் அவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காரு. ஆமென்.
அல்லேலூயா. இந்த சகரியா வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு ஊழியம் செய்வதை ஒருவராலும் தடுக்க முடியல. அவரை ஆராதிக்கிறத ஒருத்தராலும் தடுக்க முடியல. வருஷந்தோறும் அவன் போய் ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்வான், தனக்காகவும் என்ன செய்வான்? ஆமென். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பல வருஷம் ஆன பிறகு அவன் பிரச்சனையே மறந்துட்டான். அவன் பண்ண அந்த வேண்டுதலையே என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். நிறைய நேரத்தில் நம்ம பல காரியத்துக்காக அவசர தேவைக்காக ஜெபம் பண்ணி பார்ப்போம். அது நடக்கலன்னு நம்ம மறந்துடுவோம். இவனும் அப்படி தான். ஒரு 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 20 வயசில் அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்க, 25 வயசில் ஆயிருக்கும். 50 வயசு வரைக்கும் குழந்தைக்காக என்ன செஞ்சுருப்பான்? வேண்டி 50 வயசு வரைக்கும் குழந்தை என்ன செய்யலை. இப்போ வயது சென்றவர்கள் அப்படின்னா நம்ம சீனியர் சிட்டிசன் 60, அந்த காலத்தில் 70 வச்சுக்கலாம். 70 வயசை தாண்டியாச்சு. இப்போ அவனுக்கு அந்த ஞாபகம் வருமா? இனி போய் எனக்கு குழந்தை கிடைக்கணும் விண்ணப்பம் பண்ணியிருப்பானா? ஆனால் விண்ணப்பம் பண்ணுறதுக்கு உள்ள என்ன செய்கிறாரு? நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலையும் கூட அநேக காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம், அதை நீங்கள் மறந்துருப்பீங்க. ஆண்டவர் அதை நினைவில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் இவன் மறந்துட்டான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ தேவதூதன் வந்து அவன்கிட்ட கேட்குறான். கேட்கும்போது அவன் எல்லாம் பதில் சொல்கிறான். வாசிங்க 18வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி இதை நான் எதினால் அறிவேன்? இதை நான் தேவதூதன் சொல்றான், எப்பா நான் உனக்கு ஒரு குழந்தை தருவேன். ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். எலிசபெத்தின் கர்ப்பத்தை கடவுள் ஆசீர்வதிக்க போகிறார், கர்ப்பத்தின் கனி உண்டாகும். உடனே அவன் சொல்றான், இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாள். தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, போது இந்த இடத்துல பாருங்க, இது நான் எப்படி அறிவேன்? இதெல்லாம் நடக்குமா? சும்மா வந்து கன்சோல் பண்ணுறதுக்கு, சும்மா வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, சும்மா சமாளிக்கிறதுக்கு பேசாதையான்றான். நிறைய நேரத்தில் பாஸ்டர் வந்து இந்த இடத்துல கடவுளுடைய வார்த்தை சொல்கிறப்ப பிசாசு சொல்லுவான், அவர் அப்படி தான் சொல்லுவார், நீ நல்லா இருப்பார்னு சொல்லுவார். உன் வாழ்க்கையை பாரு, உன் குடும்பத்தை பாரு, உன் வீட்டுக்காரரை பாரு, உன் பிள்ளைய பாரு, உங்கள் அப்பாவை பாரு, உங்கள் அம்மாவை பாரு. நடக்காது. இப்படி தான் அவன் இருந்தான். இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல்ட்டு என்ன செய்யாது? நடக்கவே நடக்காது. அவனுக்கு கோபம் வந்துடுச்சு தேவதூதனுக்கு. அவனுக்கு தேவை ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும். நீ பாத்திரவானா இருந்தாலும் சரி, பாத்திரவாணி இல்லைனாலும் சரி, எனக்கு பதிலை சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நான் சொல்கிற வரைக்கும் நீ வாயே என்ன செய்ய மாட்டேன். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்ம வாயை அடைக்க வேண்டியது வரும். இவனை வாயை திறக்க விட்டுருந்தா நிச்சயமாக அந்த எலிசபெத்துக்கு குழந்தை. இவனுக்கு விசுவாசம் இல்லை, அந்த அம்மா நம்பிக்கையாக இருந்திருக்கலாம். இவன் போய் சொல்லியிருப்பான். அவன் தேவதூதன் வந்து சொன்னான், எங்கே உனக்கு பிறக்க போகுது? போகிறப்பெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருப்பான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கடாட்சிக்கும் பொழுது, கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தரால் கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலையின் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க அந்த இடத்துல அந்த சகரியாவின் சூழ்நிலை ஹோப்லெஸ், வாய்ப்பில்லை. நீலாம் ஒன்னா சேர்ந்து வாழுவியா? வாய்ப்பில்லை. உன் குடும்பம் மாறுமா? வாய்ப்பில்லை. உன் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி நடக்குமா? வாய்ப்பில்லை. உன் வீட்டுக்காரர் உன்னை கூட்டிட்டு போவாரா? வாய்ப்பில்லை. அது எங்க மாறப்போகுது? இப்போ வீட்டுக்காரர் அது இது அவருன்னு அது எங்க அது மாறாது. அது அப்படிதான். இப்படியே சொல்லி 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 ஆனால் ஜபம் மட்டும் பண்ணுவான். ஆண்டவரை எங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும், எனக்கு இது நடக்கணும், ஏதோ அதுவாது செய்கிறமே, தோத்துறோம். அல்லேலூயா. இவன் அப்படிதான் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை. உள்ளே போயாச்சு. பாருங்க ஆண்டவர், எலிசபெத்தை பார்த்து ஒரு குழந்தைய கொடுத்துருங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் மாத்திரம் பண்ணிகிட்டே வந்தான். அவன் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். அல்லேலூயா. நீண்ட நாட்கள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. காத்திரு என்று சொன்னால், இந்த சீஷர்களை பார்த்து நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கன்னு சொன்னார். உடனே அவன் 120 பேரும் போய் காத்திருன்னு சொல்லி பேசாம உட்காந்து ஊர்க்கதையை பேசல. என்ன பண்ணாங்க?
எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்துக்கங்க, 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார். ஆமென். பாஸ்டர் சொல்லிட்டாரு காத்துரு அப்படின்னு சொல்லி போய் பெட்ஷீட்டை பொத்தி தூங்கினா ஒன்றும் நடக்காது. நீ ஜபத்தில் தரித்திருந்தா அவர் ஆவியை மேலே வைப்பார். அல்லேலூயா, ஆமென். சொல்லிட்டாரு, கொஞ்ச நாள் பொறுத்து தான் பார்ப்போமே, காத்திருப்போம்னா ஒன்றும் நடக்காது. நீ ஜபத்தில் தரித்திருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதானே பாஸ்டர் கஷ்டம். காத்திருக்கிறவங்க எத்தனை வருஷம் வேணா என்ன செய்கிறோம். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாச்சே அப்படின்னா அவர் ஆவியை உன் மேலே வைக்க மாட்டார். யார் மேல் கர்த்தருடைய ஆவியை வைப்பார்? சகரியாவின் மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார்னா ஏன் கொடுத்தாரு? வருஷந்தோறும் எத்தனை இக்கட்டு வந்தாலும் எத்தனை நெருக்கம் வந்தாலும் தேவ சமூகத்திலே போய் விண்ணப்பம் பண்ணினான், வேண்டுதல் செய்தான். வசனம் அழகா போட்டிருக்குது. அங்க தேவதூதன் வந்து சொல்றான், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமென். உன் காத்திருப்பு கேட்கப்பட்டது, உன் பொறுமை கேட்கப்பட்டது. அப்படி சொல்லலைங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். காத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுவீங்க, நானும் 10 வருஷமா காத்து தான் பாஸ்டர் இருக்கிறேன். வெறும் காத்து தான் வரும். நீ கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தாதான் அற்புதம். அல்லேலூயா. நீ கர்த்தர் சமூகத்தில் ஜபத்தில் காத்திரு, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இவான் ராபர்ட்ஸ் அப்படின்னு ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவர் இருந்தார். 15 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். 15 வயதில் இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் ஸ்காட்லாந்து என்கிறதான தேசத்திலே வாழ்ந்தவர். பாருங்க, அந்த தேசத்தில் இருந்ததான சூழ்நிலை என்னவென்று சொன்னால், இன்னைக்கு எப்படி நம்ம தமிழ்நாடு இருக்கிறதோ, இன்னைக்கு எப்படி நம்ம கிச்சிப்பாளையம் இருக்குதோ, அதே மாதிரி ஒரு சூழ்நிலை. எங்கு பார்த்தாலும் குடிக்கிறவர்கள், எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், எங்கு பார்த்தாலும் கள்ளத்தனம், திருட்டுத்தனம், எங்கே பார்த்தாலும் கொள்ளை. இப்படி ஒரு சூழ்நிலை பல மடங்கு இருந்ததான ஒரு நாட்கள். அதாவது 10 வீட்டுக்கு ஒரு டாஸ்மார்க் கடை, ஒரு சாராய கடை. அடுத்த ஒரு 100 அடி தள்ளினா ஒரு கிளப்பு, ஒரு கேளிக்கை விடுதி. ஜனங்கள் வேலைக்கு போவார்கள், சம்பாதிப்பார்கள், அவர்கள் தங்கள் பணத்தை எல்லாம் குடிப்பார்கள். விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் தங்கள் நேரத்தையும் காலத்தையும் கழித்து வந்ததான ஒரு மோசமான காலகட்டத்தில் இந்த மனிதன் இருந்தார். இவருக்குள்ள ஒரு பாரம். வேலைக்கு போகிறப்ப ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவர். இவருக்குள்ள ஒரு பாரம், ஐயோ நான் வாழ்கிற இந்த ஊர் இப்படி இருக்குதே, இந்த ஊர் மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் பாரப்பட்டு 15 வயதில் ரட்சிக்கப்பட்ட அவர் தினந்தோறும் வந்து வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்தாருன்னா எல்லா வேலைகளையும் முடித்து சீக்கிரமாக ஒரு 8 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடுவார். 8 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கி சரியாக 12 மணிக்கு எழும்பி முழங்கால் படியிட்டு அந்த காலை நேரத்தில் அவர் பார்க்கிற அந்த சமுதாயத்துக்காக அவர் ஜெபம் பண்ணினார். அவருக்குள்ள ஒரு பாரம், எப்படின்னா இந்த சமுதாயம் மாறணும் ஏசப்பா, என்ன மாற்றுனீங்களே, என்ன குடியிலிருந்து விடுதலை பண்ணீங்களே, இந்த 15 வயசில் என்ன உங்களுடைய பிள்ளையா மாற்றுனீங்களேன்னு சொல்லி 12 மணியிலிருந்து 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். காலையில் 4 மணி வரைக்கும் என்ன செய்வார்? ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. 11 ஆண்டுகள் கழித்து 1904வது ஆண்டு கர்த்தர் இந்த மனிதனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. இது போல ஒரு சிறிய சபையிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஆத்தும பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு உணர்வை வந்த எல்லாருக்குள்ளும் ஒரு உணர்வை, ஆவியின் வல்லமை வெளிப்பட்டதை அவரால் பார்க்க முடிந்தது. அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, என்னை சூழ்ந்திருக்கிற அந்த சமுதாயத்திற்காக இன்னும் நாங்கள் ஜெபிப்போம், அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுவோம் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் எழும்பி போய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியத்தை பேச ஆரம்பித்தார்கள். இந்த எழுப்புதலை பார்த்த மற்ற சபைகளும் வந்து இந்த தேவனுடைய மனிதனை கொண்டு போய் அவர்கள் சபையில் ஜெபம் பண்ணாங்க. இப்படி அந்த தேசம் முழுவதுமாக இந்த மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார். நடந்த காரியம் என்ன? 2 வருஷத்தில் அந்த முழு சமுதாயமும் மாற்றப்பட்டது. இது சரித்திரம். ஆமென்.
நீங்கள் நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி இவான் ராபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் காலத்தில் நடந்த மாற்றம்னு போட்டு பாருங்கள். எல்லா சாராய கடைகளையும் மூடினார்கள். எல்லா சாராய கடையும் குடிக்கிறவன் எல்லாம் மனம் திரும்பி இனி நான் குடும்பத்தை பார்க்கட்டும், இனி நான் குடிக்கக்கூடாதுன்னு அதை பாட்டில் கொண்டு வந்து கீழே போட்டு உடச்சி எல்லாரும் மனம் மாறினார். தேசம் மறுரூபமாக்கப்பட்டது. 2 வருஷத்தில் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. நீங்கள் இந்த சமுதாயத்துக்குள்ளே ஜெபம் பண்ணி பெரிய மாற்றத்தை கொண்டு வர தேவையில்லைங்க. முதலாவதாக உன் குடும்பத்திலே மாற்றம் ஏற்பட 4 மணி நேரம் ஜெபம் பண்ணாத, 40 நிமிஷமாவது முழங்கால் போடு. 40 நிமிஷமாவது முழங்கால் போடு. அந்த 40 நிமிஷம் ஜெபம் 1 மணி நேரமாக மாறும். 1 மணி நேரம் ஜெபம் 2 மணி நேரமாக மாறட்டும். உன் பிரச்சனைக்கு நான் காத்திருக்கிறேன், கடவுள் என்னைக்கு நான் ஒரு விடிவு காலம் செய்வார், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ முழங்கால் போடாமல் கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இந்த சகரியாவின் வாழ்க்கையில் இந்த காரியத்தை அனுமதித்தார் தெரியுமா? அவன் ஒவ்வொரு வருஷமும் போய் வேண்டுதல் செய்ய 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 அவனுக்குள்ளாக ஒரு யோவான் ஸ்நானகனை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருந்தார். அவனுடைய காத்திருக்குதலின் பலன் யார்? யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. வயது சென்ற காலத்திலே ஆண்டுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, யோவான் ஸ்நானகனை போல ஒரு தீர்க்கதரிசி இனி எழும்ப போவதும் இல்லை, இதற்கு முன்பாக வந்தவனும் இல்லை என்று யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாகவும் இந்த யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு மனுஷனாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான் என்று சொன்னால் இந்த சகரியாவின் காத்திருக்குதலும் ஜெபமும் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் பல விரக்திகளோடு, பல ஏமாற்றத்தோடு, பல தோல்வியோடு உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் மேலே நொந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையிலே ஒரு நாளும் ஒரு தீமையும் செய்கிறவர் அல்ல. இந்த சகரியா நினச்சிருந்தா என்னத்தை போய் அந்த கடவுளுக்கு ஊழியத்தை செய்கிறது, ஏன் இந்த பிரதான ஆசாரியர் பட்டம் எனக்கும் ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லி அவன் என்றைக்கோ அதை ரிசைன் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போய் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் சோர்ந்து போகவில்லை. தன் காலத்திலே உத்தமனாய் இருந்தான், குற்றமற்றவனாய் இருந்தான், கற்பனைகளை கை கொண்டான். ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் போய் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்தான். ஒரு நாளிலே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். சகரியாவே, நீ வேண்டிக் கொண்டது உனக்கு அருளப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சோர்ந்து போய் இந்த முதல் ஆராதனையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதத்தின் முதல் நாளில் எவ்வளவு காலம் சார் நான் காத்திருக்கிறது, என்னைக்கு தான் கடவுள் செய்வார்? செய்வார். உன் ஜெப நேரம் அதிகரிக்கட்டும். தேவ சமூகத்திலே நீ தரித்திருக்கிறது அதிகரிக்கட்டும். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். உன் வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் ஏன் செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உனக்குள்ளாக இருந்து ஒரு யோவான் ஸ்நானகன் புறப்பட வேண்டும். ஒரு இவான் ராபர்ட்ஸை போல நீ தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த காரியத்தை வைக்கிறார். ஆமென். ஆண்டவர் நினச்சிருந்தார்னா இவர்கள் பரமேறி போகிறப்பயே ஒரு சால்வையை எலிசா மேலே போட்ட மாதிரி அந்த 12 பேர் மேலே தூக்கி போட்டிருக்கலாம். வந்த உடனே போய் இவங்க என்ன செஞ்சுருக்கலாம்? ஊழியம் செஞ்சு வல்லமையாக சபையை கட்டியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதுக்கு இடம் கொடுக்கல. எலிசா அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பயன்படுத்தும்படி எலியாவினிடத்தில் அடங்கி இருக்க ஒரு காலம் என்ன செய்தது? இருந்தது. அவன் தன் காலத்தை நிறைவேற்றின உடனே, எலியா போன உடனே இவன் மேல் சால்வை விழுந்தது. இவன் உடனடியாக அந்த எலியாவின் ஊழியத்தை என்ன செய்கிறான்? ஆனால் இவங்களை பார்த்து சொல்கிறார், போய் என்ன செய்யுங்கப்பா, காத்திருங்க. இவர் பார்த்துருப்பாரு. 1 நாள், 2 நாள், 3 நாள் இவன் காத்திருந்து இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னைக்கு தாண்டா அந்த ஆவியானவர் என் மேலே இறங்குவார், என்னைக்கு தான் அந்த கடவுளுடைய ஆவி எனக்குள்ள வரும், என்னைக்கு தான் ஆண்டவர் எங்களை பயன்படுத்துவார் அப்படின்ற ஒரு தாகமோ ஏக்கமோ அவங்களுக்குள்ள அதிகரிக்க 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 கர்த்தருடைய வார்த்தை அவளுக்குள்ளாக நிறைவேறினது. தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் நாடுகளை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக கர்த்தர் ஒரு தாகத்தை இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளே உண்டாக்கினார். ஆமென். ஆனால் எலிசாவுக்குள்ள அப்படி இல்லை. எலிசாவுக்குள்ள எப்பயோ ஒரு தாகம், எப்படியாவது என் எஜமானனை விட நான் 2 மடங்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற தாகம் அவனுக்குள் இருந்ததினால எலியா எடுக்கப்பட்ட உடனே அவன் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது.
ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு அப்படி இல்லை. இவர் போன உடனே மீன் பிடிக்க போனான். அதனால தான் நீ போய் காத்துரு. காத்திருந்தான். என்னைக்கு தான் அந்த ஆவியானவருடைய வாக்கு தத்தையும் அவங்க வாழ்க்கையில் நடக்கும்? என்னைக்கு தான் நடக்கும்? நாளைக்கு நடக்குமா? நாளைக்கு நடக்குமா? எவ்வளோ நாள்? அந்த தாகம் இன்னும் ஆண்டவரை தேட ஆரம்பித்தது. ஆமென், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காலதாமதம் இன்னும் தேவன் மேல் தாகத்தை உண்டாக்க வேண்டும். அந்த தாகம் தேவன் அவருடைய தண்ணீரை, ஆவியை நம்மேல் ஊற்றுவதற்கு உதவி செய்யும். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறதான நாம் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். பல நேரங்களில் ஆண்டவரை ஆராதிக்கிற நாம, ஆண்டவரை தேடுற நாம எவ்வளோ நாள் சார் காத்திருக்கிறது? எவ்வளவு நாள்? எப்போதான் செய்வார்? எப்போதான் எனக்கு ஒரு விடிவு காலம் வரும்? எப்போதான் என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும்? எப்போதான் என் குடும்பத்தின் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கி எங்களுக்கு ஒரு உயிர் மீட்சி வரும்? எப்போதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ காத்திரு. எவ்வளவு நாள்? உனக்குள்ள ஒரு தாகமும் ஏக்கமும் ஆண்டவர் பேரில் வந்து அவருடைய ஆவியின் வல்ல காத்திருங்க. கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். நீண்ட நாட்கள் காத்திருக்கிறது உன் இருதயத்தை இழக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா? ரொம்ப நாள் காத்திருந்தா நம்ம இருதயம் இழைத்து போகுமா? எப்படி இந்த யோபு சொல்லுகிறான், கல்லா நான் வெண்கலமா? எவ்வளவு சார் தாங்கிறது? எவ்வளவு சார்? எவ்வளவு? எத்தனை காலம் இந்த பாடு? எத்தனை காலம் இந்த உபத்திரவம்? எத்தனை காலம் இந்த நெருக்குதல்? இந்த நெருக்குதலுக்காக, இந்த கஷ்டத்துக்காக எவ்வளவு நாள் வேண்டது? இந்த யோபுவை போல உன் சூழ்நிலை இருக்கா? ஆண்டவர் சமூகத்தில் தரித்திரு. உன் ஏக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் ஏக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் விருப்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு நாள் வரும், அவருடைய ஆவியை உன்மேல் வைப்பார். இந்த இவான் ராபர்ட்ஸ் மேல ஆண்டவருடைய ஆவியை வைத்த பொழுது அவருடைய விண்ணப்பத்திற்கு 11 ஆண்டு காலங்கள் 4 மணி நேரம் தவறாமல் முழங்கால் போட்டு ஜெபித்த அந்த மனிதனுடைய ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொன்னால், ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. உன் வாழ்க்கையிலோ நீ கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண உன் குடும்பத்திற்கு, உன் பிள்ளைக்கு, உன்னுடைய வீட்டாருக்கு, உன்னுடைய சமுதாயத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பார். அப்படி ஆவி இறங்கும் பொழுது, அவருடைய வல்லமை இறங்கும் போது எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? காத்திருக்கிறோம், ஆனால் தரித்திருக்கல. நீ காத்திருக்கிற, செய்வார்னு நம்புற, நல்லதுதான். ஜபத்தில் தரித்திருக்கிறியா? ஜபத்தில் தரித்திருக்கிறியா? உன் ஜப நேரம் கூடியிருக்கா? உன் பிரச்சனைக்குரிய அளவுக்கு ஏற்றபடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க பழகிட்டியா? போராட்டம் சொல்ற, ஆனா ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க முடியாதபடிக்கு பல தடைகள். ஜபத்தில் தூக்கம், ஜபத்தில் சோர்வு, ஜபத்தில் வேதனை. என்னத்தை ஜபம் பண்ணி என்ன நடந்துச்சு? ஆண்டவர் செய்யற காலத்துக்கு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஒதுங்கிட்ட. இல்ல, இந்த உபவாச நாட்கள்ல ஒரு தீர்மானம் எடு. உபவாச நாட்கள் ஒரு தீர்மானம் எடு. குறைந்தது 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். என்னை நான் அர்ப்பணிப்பேன். அப்படி ஆவி என் மேலே ஊற்றப்படுவதற்கு என்னை அர்ப்பணிப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. உங்கள் ஆவி எனக்கு தாங்கப்பா. சோர்வுகள் மாற, பலவீனங்கள் மாற, நெருக்கங்கள் மாற. ஆண்டவரே, காத்திருந்து இளைப்படைந்து போய் இருக்கிறோமே, உங்கள் ஆவியின் வல்லமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்கள் ஆவியின் வல்லமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. சொல்லி கேளுங்க பாப்போம். வாயை திறந்து சொல்லுங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? உங்க ஆவியை அனுப்புங்கப்பா. ஒரு உயிர் மீட்சி எனக்கு தாங்க. என் ஜப வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். குடும்ப வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். எங்க பரிசுத்தத்துல ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? ஓ சத்தரபனியா ரகந்து அம்மே, உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்க.
உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. பாதாள கட்டுக்கள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. சொல்லுங்க. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே.